வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் சில தகவல்களுடன். நிக்கி நேம் அது பயன்படுத்துறது சரியா தவறா சரியில்லையா அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உடனே 19 அது தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒரு அனலைசேஷன் தான். உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு இப்படி சொல்கிறேன், ரொம்பவும் இது பண்ணாமல் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்கள் பிறந்த தேதிக்கு உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது நியூமராலஜி கூட வச்சுக்கிட்டீங்களோ ஃபார்மேட் நியூமராலஜி கூட வச்சுக்கிட்டீங்களோ வைங்களேன், இல்லை இயற்கையாக கூட புரிஞ்சிருக்கு, சரியாக ஆப்டாக இருக்குது, பொருத்தமாக இருக்குது, அப்போ சரியான வாழ்க்கை தான் நடந்திருக்கணும், கிடைச்சிருக்கணும். ஆனால் கிடைக்கல அப்படின்னா அது நிக்கி நேம் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதான் நிக்கி நேம்ன்றது நிக்கி நேமு, காலிக்கு நேமு, கூப்பிட்ற பேர் அது உங்களுக்கு வேலை செய்வானாக்கா அது பயங்கரமாக வேலை செய்யும். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆமாம், உங்களுக்கு கொடுத்த பேர், உங்களுக்கு வச்ச பேரை நீங்கள் எங்கேயுமே பயன்படுத்தாமல் நீங்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பேர்களுக்கு தான் வைப்ரேஷன் அதிகம். அதுக்கு நான் இப்படி வாயிலே சொல்கிறத விட ஒரு சின்ன அனலைசேஷனோட சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 15 பிறந்திருக்கிறாரு, அவர் பேர் சுரேஷ்னு வச்சுருக்காருன்னு வைங்களேன். 15 பிறந்தார், பேர் சுரேஷ். 15 1 5 6 சுரேஷ்னாலும் 24 6 ரைட், வச்ச பேர் அதுதான். ஆனால் அந்த சுரேஷ்னு கூப்பிட்டு லைஃப் எங்கேயோ போயிருக்கும். அவர் சுரேஷ்னு கூப்பிடாம சுரேஷ்னு வச்ச பேரை விட்டுட்டு கோகுல் பேர் தான் அவரை கூப்பிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்படி கூப்பிடும்போது அவர் லைஃப்பில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா எஜுகேஷனே மாற்றாட்டம் முடிச்சுக்கலாம், அதை விட்டுருங்க. மீதியெல்லாம் அவருக்கு எதுவுமே சரியாக வராது. ஏன்னா 15 என்ன கோகுல்னு 21 நம்பர் வரும், அவர் பிறந்தது 15 1 5 6 21 2 1 3. அப்போ இங்கே 6க்கும் 3ம் குவைட் ஆப்போசிட்ன்றதுனால இவருக்கு வச்ச பேர் சுரேஷ் அதே 6ல் இருக்குது, கரெக்டாக இருந்திருக்கும். கூப்பிட்ற பேர் கோகுல், அது கரெக்ட் இல்லை, அது வேலை செய்யாது. இந்த வேலை செய்யாததுனால 6ஆம் தேதியில் பிறந்து 3ஆம் நம்பரில் பேரை காலிங் நேமு நிக் நேமை வச்சு கூப்பிட்றதுனால அவரால் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது லைஃபையே. அதனால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பேரை தொடர்ந்து கூப்பிடும்போது டிப்ரெஷன் ஆகிரும். மைண்டே அவங்களுக்கு அந்த பிரெயின் எப்பவுமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுக்கும் அவங்க பிரெயினுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனல் ஸ்டேஜ், இல்லை ரொம்ப ஒரு மாதிரிட்டு மூளையே வேலை செய்யலை அப்படிம்பாங்க. அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பிரெயின் அவங்களோட கனெக்டே ஆகாது. இந்த பிரெயினை கூட நீங்கள் அதை ஃப்ரீயாக விடணும், அதை ஓவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னது, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உள்ளே வச்சுக்கிட்டிங்கனாக்கா பிரெயின் உங்கள்கிட்ட விளைக்கணும், உங்களோட கனெக்ட் ஆகாது. அது பேசாமல் இருந்துடும். அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டு அது விட்டுரும். அது ஒரு வேலையும் செய்யாது, அது உங்களோட கனெக்ட் ஆகாது. ஏன்னா பிரெயின் நம்மளோட கனெக்டிவிட்டியோடு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு முதல்ல சொன்ன மாதிரி சில பேர் டிப்ரெஷனில் போயிடுவாங்க, அதுக்குள்ளே போயிடுவாங்க. சில பேர் குழந்தை பாக்கியமே இருக்காது. சில பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பாதிப்பை கொண்டாகிடும். எதுக்குன்னா எப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்கள் பிறந்த தேதிக்கு நீங்கள் வச்சுருக்கிற கூப்பிட்ற பேர் நிக் நேமாக தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் இவ்வளவுத்தையும் நீங்கள் சந்திக்கிறீங்க. சில பேர் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுபட்டு விலகிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. ஆமாம், அதனால் ஜாதகப்படியே பார்த்து 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. நீங்கள் திருப்பி இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எங்கெல்லாம் போய் கேட்டு பார்ப்பீங்க, 10-15 பேர் போய் பார்ப்பாங்க. எல்லாம் என்ன சொல்ல முடியும், அந்த ஜாதக ராசி இலக்கண பிரகாரம் பார்த்து ஒன்றும் இல்லைங்க, இப்படி இந்த திசை நடக்குது, அதனால் சேர்ந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக கூட இருக்கும். ஆனால் நம்ம சொல்கிறது இந்த பேர் ஆப்போசிட்டில் இருந்து அது எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ணோம், கனெக்ட் பண்ணவே விடாது. அது அல்டிமேட்டாக உங்கள் பேர் தான் உங்களுக்கு அதுதான் ஜாம்பாவனாக நிற்கும். அது வேலை செய்ய விடாது, கனெக்ட் பண்ணாது உங்களை. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் ஃபுல்லாக போயிட்டு உங்களை தொழில் பண்ண விடாது, ஃபுல்லாக ஹெவி லாஸ் பண்ணி விட்டுரும். கெரியர்லேயும் உங்களுக்கு கெரியர் பண்ண விடாது. இன்னும் சில பேருக்கு பேரண்ட்ஸோடு கூட கனெக்ட் பண்ணாமல் இருக்க விட்டுரும், ரிலேஷன்ஷிப்பை கூட கனெக்ட் பண்ணாமல் விடும், ஃப்ரெண்ட்ஸு கூட கனெக்ட் பண்ணாமல் விட்டுரும், தனிமைப்படுத்தி விட்டுரும் மொத்தத்தில். ஆமாம், பேருங்கிறது அது அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது அது எல்லாருக்கும். அதனால தான் உங்களுக்கு வைக்கிற பேர் கரெக்டாக இருந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி, இல்லைன்னா கரெக்ட் பண்ணிடுங்க. இந்த நிக் நேம் கூப்பிட்றங்கிற பேரில் அதுவே ஒரு லைஃப்பை மொத்தத்தில் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஆமாம், பவர் தானே கூப்பிட. இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு நம்பரை கூப்பிடும்போது அதனுடைய ஆர்ஸ் பவர் ஹெவியாக இருக்கும். வச்சிருக்கிற நம்பரை விட அதே நம்பருக்கு நம்ம கூப்பிட்டாக்கா பவர் ஜாஸ்தி. 15ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு, அதுக்கு 15ஆம் தேதிக்கு நம்பர் என்னது ஆர்ஸ் பவர். ஆக்சுவல் ஆர்ஸ் பவரே 10,000, ஆனால் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா 10 லட்சம் ஆர்ஸ் பவர். இதைத்தான் சொல்ல வரும். அதனால் இருக்கிறத காட்டிலும் கூப்பிடுற பேருக்கு
கிரியேட் பண்ணுறது, இப்படி சொன்னால் கரெக்ட், கிரியேட் பண்ணுற நம்பர், நாமளாம் நம்பரை உருவாக்குற பாரு, அதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனால் வந்துட்டு சாதாரணமாக எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வந்துட்டு அது வெளியே காமிக்கும் போது தான் அதை வந்து நாமளால் அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கான்னா இருக்கான்னு கேள்வி இல்லை, இருக்காது அது. ஸோ அப்போது நிக்நேம் கூப்பிட்றதுலேயும் ஒரு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுட்டு கூப்பிடுங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் கூப்பிட்டுக்குங்க. அப்படி இல்லைனாக்கா நிக்நேமே வச்சு கூப்பிடாதீங்க. காரணம் நிக்நேமும் உங்களுக்கு வேலை செய்யும், பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலும் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.